இட்லி பூவில் டீ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தனியாக பூ எடுத்துக்கோங்க. கொத்தாக இருக்கிற இட்லி பூவிலேருந்து இந்த மாதிரி தனியாக பூ எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற மகரந்தத்தை மட்டும் தனியாக எடுத்து வெளியில் வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா பூக்களுக்கும் எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் 3 பேருக்கு டீயை வந்து தயாரிக்கிறேன். அதனால் ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி சூடானதும் நம்ம பறித்து வச்சுருக்கிற இட்லி பூவை ஆட் பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அதனோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் கரெக்டாக கொதிக்க விட்டுக்கோங்க. அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி பூவும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நம்மளுக்கு கலர் கொடுக்கோங்க. சரி, வடிச்சிடலாம் இதையை. ஃபைனலாக பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷ் கலர் இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு பிளாக் காஃபி மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நார்மலாக கடையில் விற்கிற டீ காஃபி தூள் வாங்கி டீ போடுறத விட இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற இயற்கையான அந்த பூக்களை வச்சு டீ காஃபி அந்த மாதிரி போட்டு குடிக்கும்போது அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நிறைய வித்தியாசமான தகவல்கள் அப்புறம் செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.